கழிவு நீரில் இருந்து மின்சாரம் மிக எளிதாக கிடைக்கும் வகையில் எளிமையான கருவியை கோவை வேளாண் பல்கலை கண்டுபிடித்துள்ளது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர் மின்வெட்டால் சிறு குறுந்தொழில்கள் அழிந்துவிட்டன. நாட்டின் உணவு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் விவசாயமும் நலிவடைந்துள்ளது. இந்நிலையில் கழிவுநீரில் இருந்து மின்சாரம் மிக எளிதாக கிடைக்கும் வகையில் எளிமையான கருவியை கோவை வேளாண் பல்கலைக்கழக உயிர்சக்தி துறை கண்டுபிடித்துள்ளது. இந்த கருவி பேர் அதிவேக எரிவாயு கலன் கண்டுபிடிச்சிருக்கோம். குறிப்பா இது கழிவுநீரை சுத்திகரிக்கிறதுக்கு ரொம்ப உகந்ததா இருக்கு. நார்மலாக நம்ம சாதாரணமாக சாண எரிவாயு கலனில் போட்டால் 40 நாள் ஆகுது, செலவு அதிகமாகுது, கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த அதிவேக எரிவாயு கலனில் நம்ம அனுப்பும்போது இந்த கழிவு நீரை 4-5 மணி நேரத்தில் சுத்திகரித்து வெளியே எடுத்துருதோம். நகராட்சிகள், மாநகராட்சிகள் இதில் சாக்கடை கழிவு நீருங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்குது. அவங்க இதை பயன்படுத்தி சுத்திகரித்தா அவங்க நகராட்சிக்கு தேவைப்பட மின்சாரம் கூட இதில் உற்பத்தி செய்ய முடியுது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக மின்சாரம் ஒரு பக்கம் தயாரித்தாலும் விவசாயம் மற்றும் தொழிற்சாலை பயன்பாட்டிற்காக முற்றிலும் இயற்கையான முறையில் கிடைக்கும் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை பயன்படுத்தலாம் என்று கோவை வேளாண் பல்கலைக்கழக உயிர்சக்தி துறை தலைவர் காமராஜ் கூறினார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி விளைவாக கடந்த 5 ஆண்டு காலமாக இதில் ஆராய்ச்சி மேற்கொண்டோம். அதன் விளைவாக கழிவை சுத்திகரிக்கும் போதே மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய எரிவாயை தயாரித்து அதன் மூலமா மின்சாரம் தயாரிக்கலாம். அதிலிருந்து இயற்கை உரமும் கிடைக்கும். சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரை நாம் விவசாயத்துக்கும் பயன்படுத்த முடியும். அதே சமயத்தில் சுற்றுப்புற சுகாதாரத்துக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் இதை பயன்படுத்தலாம். ஒரு கழிவு நீரை கீழே அனுப்பிச்சு மேலே பொங்கி வர்றதுக்குள்ளேயே 4 மணி நேரத்தில் சுத்திகரிச்சிருது. அதற்கு அந்த நுண்கிருமிகளை வளர்க்கறதுக்கு உள்ள மீடியா என்று சொல்லக்கூடிய பொருள், அதுலேயும் நம்ம எங்களோட PhD படிக்கிற ஆராய்ச்சி மாணவர்கள்லாம் தேங்காய் சிரட்டையை கூட பயன்படுத்தி அதில் அந்த நுண்கிருமிகளை வளர்த்து அது உள்ளே வச்சிட்டோம்னா அந்த கழிவுநீர் உள்ளே போன உடனே இந்த நுண்கிருமிகள்லாம் அதை எரிவாயுவை மாற்றி எளிதாக சுத்திகரிக்கிற வழியை கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு ஆகிற செலவை 1 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் வருது. சாதாரணமாக நம்ம 1 லட்சம் லிட்டர் கழிவு நீரை சுத்திகரிக்கிறதுக்கு நமக்கு சுத்திகரித்தா 120 யூனிட் மின்சாரம் கிலோவாட் ஹவரும் கிடைக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு உரமும் ஒரு 80 கிலோ குறையாமல் உரமும் கிடைக்குது. அப்போ முன்னாலாம் ஒரு 100 லிட்டருக்கு 4-5 ரூபா செலவழித்து சுத்திகரிக்கிறது போக இப்போ நம்ம 80% செலவில் 4-5 ரூபா வருமானம் வர மாதிரி வழி பண்ணிக்கிறோம். போட்ட காசை ஒரு 2 வருஷத்துக்குள்ளே எடுத்துருந்தோம். அதுக்கு இப்போ இதனுடைய லைஃப் பீரியட் சொல்ல அது எத்தனை வருஷம் பயன் அளிக்குன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் நமக்கு பயன் தருது. 2 வருஷத்துலேயே போட்ட மூலதனத்தை எடுத்துட்டோம்னா இன்னும் மீதம் இருக்கிற 18 வருஷத்துக்கு எந்த வித செலவும் இல்லாமல் நமக்கு மின்சாரம் கிடைச்சிக்கிட்டு இருக்க வழி வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. முயற்சி இருந்தாலும் கை கொடுக்க மறுக்கின்ற அலட்சியங்கள் எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிவிடும். கோவை வேளாண் பல்கலையின் இந்த கண்டுபிடிப்பு எதிர்காலத்திற்கு நிச்சயம் உதவும்.